பிறந்துருச்சு. கல்யாண முகூர்த்தம் நிறைய இருக்கிற மாசம். ஜேன்னு மாசத்துக்கு ஒரு 10-12 முகூர்த்தமாவது இருக்கும். சிக்கன சிங்காரி நாச்சியார் அப்படிங்கிற பட்ட பேரு எனக்கு இந்த ஊர் மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பேரோட நான் சீரும் சிறப்புமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த பேரை தக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்திலேயே மனம் வாங்கி வீடு கட்டி குடி வந்திருக்கேன். எங்க வீட்டு கொல்லப்புறமும் கல்யாண மண்டபத்தோட கொல்லப்புறமும் அப்படியே அடுத்தடுத்து தான் இருக்கும். வருஷத்துல 365 நாள்ல எப்படியும் ஒரு 200-250 நாள்ல கல்யாண மண்டபத்துல ஏதாவது ஒரு விசேஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும். கல்யாணம், காது குத்து, சடங்கு, அது இதுன்னு. சாப்பாட்டுக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் வந்ததில்லை. இதுக்கு மேலேயும் எந்த கவலையும் வந்துடக்கூடாது. அப்படியே எனக்கு நீங்க அருள் புரியணும். அருள் புரிவாய் ஐயா. அதுக்காக தான் இந்த தேங்காயை நான் உங்களுக்கு உடைக்க போறேன். இதை நீங்க அன்பளிப்பா ஏத்துக்கிட்டு நான் கேட்டதை செஞ்சு எனக்கு அருள் புரிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணணும் ஆணைமுக பெருமானே. நான் உடைக்கிற இந்த ஒரு தேங்காயை 108 தேங்காயா நீங்க நினைச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்காய் உடைச்சாச்சு. நான் சொன்னதை செஞ்சுட்டேன். அதே மாதிரி நான் கேட்டதை நீங்களும் செஞ்சிருங்க. போயிட்டு வரட்டுமா பிள்ளையாரே? பாய். நாச்சியாரக்கா? யாரு? அடா மலரு, எப்ப சென்னையில இருந்து வந்த? இப்பதான்க்கா வந்துகிட்டே இருக்கேன். எப்படி காலையில பஸ்ல வந்து இறங்குனியோ? ஆமாக்கா. நீ பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நடந்தெல்லாம் வரலாமா? பஸ்ஸை விட்டு இறங்குனதும் ஒரு ஆட்டோவை பிடிச்சு வர வேண்டியதானே? இல்லைன்னா மெட்ராஸ்ல இருந்தே காரை பிடிச்சு வீட்டு வாசல்லே வந்து இறங்க வேண்டியதானே? இல்லக்கா, என் கூட பிறந்த எரும மாடி என்னை கூப்பிட வர்றேன்னு சொன்னான். நீ வர்ற பஸ் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிப்பேன்கான்னு சொன்னான். பஸ்ஸை விட்டு இறங்கி பார்த்தா ஆளையும் காணும், அட்ரஸையும் காணும். சரி சரி, எதுக்க வருவான் அப்படியே கூட்டிட்டு போயிடுவான்னு நினைச்சு நானும் தான் 1 தெரு 2 தெருன்னு கடைசியில் 3 தெரு நடந்து வந்துட்டேன். அவன் வந்து சேரலையானோ? ஆமாக்கா, என்னை நடக்க விட்டுட்டான். ஏக்கா வாடா, இதுதான் நீ பஸ் வர்றதுக்கு முன்னாடியே வர லட்சணமா? இல்லக்கா, பக்கத்து வீட்டுக்கார அண்ணன் கிட்ட பைக்கு கேட்டிருந்தேன். அவரும் தர்றேன்னு சொன்னாரு. அதை நம்பிதான் நான் உன்கிட்ட சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னேன். சரி, பைக் தரமாட்டேன்ட்டாரா? கொடுத்தாருக்கா. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகவே இல்லை. கடைசியில பார்த்தா பெட்ரோல் இல்ல. கிழிஞ்சது போ. முதல்ல சொல்லியிருக்கலாம்லக்கா அவரு வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு. அதை சொல்லாம நானும் ஸ்டார்ட் பண்றேன்னு உதன்னு உதச்சுக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்றாரு, வண்டியில பெட்ரோல் இல்ல தம்பி, நீ போகும்போது போட்டுக்கோன்னு. போ. பிறகு என்ன செஞ்ச? பிறகு என்னக்கா செய்யறது? வண்டியை உருட்டிக்கிட்டே போய் பெட்ரோல் போட்டுட்டு உன்னை கூப்பிட வந்தா என் நேரம் ஆகும். அதான் அப்படியே விறுவிறுன்னு ஓடி வாரேன். அடே, அதுக்காக இப்படியா ஓடி வருவ? பாரு எவ்வளவு வேத்து இருக்குன்னு பாரு. இருக்கட்டும்க்கா, நீ லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு நடந்து வருவையேன்னு திடுன்னு ஓடி வந்தேன். கொண்டா லக்கேஜாவது என்கிட்ட கொடு. நான் கொண்டு வரேன், நீ முதல்ல வேர்வையெல்லாம் தொட. அது ஒண்ணும் இல்லக்கா, தொடச்சுக்கலாம், போய் குளிச்சுக்கலாம், விடு. நீ பேக்க கொடு. இந்த அப்படி சீக்கிரமே அக்கா உனக்கு வண்டி வாங்கி தரேன்னு. அது பாத்துக்கலாம்க்கா, நீ வா, நம்ம போவோம் வா. அக்கா என்ன செய்யறா? அக்கா சமைச்சுக்கிட்டு இருக்கா. அக்கா அப்பா 2 பேரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் லேட் பண்ணிட்டேன். வா வா போவோம் வா. சரி வா. ஏன் மலரு, என்னக்கா? போன வாரம் உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அந்த சம்மந்தம் அமைஞ்சிருச்சாம்ல? அப்படியா? ஆமாக்கா, அமைஞ்சிருச்சு. அதான் நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? அப்ப கல்யாண வீடு தானா? ஆமா. எத்தனை நாள் லீவ்ல வந்திருக்க? இப்போதைக்கு 2 நாள் லீவுக்கா. 2 நாள் தான் லீவ் ஆகும். இல்ல, இப்போதைக்கு 2 நாள் லீவு. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு இன்னும் 1 வாரம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப போயிட்டு வரணுமா? இல்ல, 1 மாசத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா வீட்டுல இருந்துகிட்டே வேலை பார்த்துடலாம். அப்படியா? ஆமாக்கா, கல்யாண வேலையெல்லாம் அப்பாவால ஒத்தையில பார்க்க முடியாதுல்ல. அக்காவாலையும் எங்கேயும் இனிமேல் வெளியே போக முடியாது, கல்யாணம் முடிவாயிட்டதுனால. ஆமா, அதை சொல்லு. தம்பியும் காலேஜுக்கு போகணும்ல, அவனும் சின்ன பையன், அவனாலையும் கல்யாண வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அதான்க்கா இப்படி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 மாசம்னா லீவ் கொடுக்க மாட்டாங்க. அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா கொடுத்துருவாங்க. வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், கல்யாண வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும். சரி 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 சரிக்கா, வீட்டுல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்களா? நாங்க கிளம்புறோம். போயிட்டு வா. மலரு, கல்யாணத்துக்கு என்னை மறக்காம கூப்பிட்டுரு. அதெல்லாம் கூப்பிட்டுருவோம். அப்ப சரி, போயிட்டு வா. தம்பி நட. சரிக்கா வா. பக்கத்து வீடு கல்யாண வீடுன்னா 10 நாளைக்கு சமைக்க வேண்டியது இல்லைல்ல? என்னே கருப்பனே? சொல்லு கணேசா. 9 மணிக்கு முகூர்த்தம் முடியுதானே? தாலி கட்டி முடிச்ச உடனே இலை போடணுமா? போட்டுடலாம், எல்லா வேலையும் முடிஞ்சது. கணேசா, நீ என்ன பண்ணு? சொல்லுங்கண்ணே. இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் தம் போடுறியா? நான் போட்டுறேனே. போய் கங்கு எடுத்துட்டு வா. என்ன நெய்? நெய் நான் எடுத்து வச்சுட்டேன், நீ அதை மட்டும் எடுத்துட்டு வா போ. சரிங்கண்ணே. என்ன அப்புறம்? சொல்லுப்பா. அந்த நம்ம ஏரியா கடைசியில் இருக்குல்லண்ணே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு. ஆமா. அங்க ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும் கேட்டரிங் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. பண்ணிடலாமா? பண்ணிடலாம்ண்ணே, நம்மகிட்ட ஆள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. கணேசா, இது கல்யாண மாசம்ப்பா. ஆமாண்ணே, இந்த மாசம் நமக்கு 25 நாள் வேலை இருக்கு. கல்யாணம், காது குத்து, சடங்கு, அதுக்கப்புறம் அளப்புன்னு நிறைய வேலை இருக்குண்ணே. அதான் கேக்குறேன், அப்ப ஸ்கூலுக்கு முடியுமா? என்னே, ஏற்கனவே நம்ம விருதுநகர்ல சிட்கோவுக்கு லஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்லண்ணே. அதான்டா கேக்குறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தான் வேலை அதிகமாகும். பாத்துக்கலாம்ண்ணே. சரி, அப்ப இன்னும் 2 பேரை வேலைக்கு எடுப்போமா? என்ன அதெல்லாம் தேவையில்லைண்ணே, எக்ஸ்ட்ராவா ஒரு குட்டியான மட்டும் வாங்கணும். விருதுநகருக்கு ஒரு வண்டி போயிருக்கும் போது அந்த வண்டி வந்துதான் ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியம் இல்லாம இங்கிட்டு ஒரு வண்டி போறாப்ல இருக்கணும். சரி, அப்புறம் பசங்க எல்லாரும் வேலை அதிகமா இருக்குன்னு புலம்பிடாம.
அது நீங்க வந்து பேசுங்கண்ணே, நீங்க சொன்னா கேட்டுக்கிடுவாங்க. சரி அப்ப யோசிச்சு சொல்றேன்னு சொல்லு ஸ்கூலுக்கு. சரிங்கண்ணே, நாளைக்குள்ள சொல்லிடலாமா? ஆ நான் நம்ம பசங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் சொல்றேன். சரிங்கண்ணே, அப்ப நான் அந்த சார்கிட்ட சொல்லி அனுப்பிடட்டா? வந்திருக்காரா? இல்லண்ணே, ஸ்கூல்ல இருந்து பியூனுன்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. நம்ம ஆபீஸ்க்கு போனாங்களாம். சரி ஆத்தா தான் சொல்லி அனுப்புனாங்களாம் இங்க இருக்கோன்னு, அதான் இங்க வந்திருக்காங்க. சரி அப்ப நீ இதை பாத்துக்கோ, நான் வேணா போய் பேசிட்டு வரேன். சரிங்கண்ணே, கொடுங்க. இந்த அப்படி எப்பா அக்கா வந்தாச்சு. தை மலரு. என்னப்பா இருக்க இருக்க மெலிஞ்சுக்கிட்டே போறீங்க? சக்கரை கூடிருச்சோ? அதெல்லாம் இல்லடா, நல்லா தான் இருக்கேன். நீ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ நீ தான் மெலிஞ்ச மாதிரி தெரியுற. நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். தம்பி தான் ரொம்ப மெலிஞ்சிட்டான். எக்கா நான் என்னைக்கு குண்டா இருந்தேன் மெலிகிறதுக்கு? மலரு எக்கா கல்யாண பொண்ணு போகல. கல்யாணம்னு சொன்னாலே போதும், அந்த பொண்ணுங்களுக்கு வெக்கம் தான்ப்பா வருது. ஏக்கா அப்புறம் நீ மட்டும் என்ன பொண்ணு இல்லையா? எப்படா? சரி சரி, வந்த காலோட நின்னுகிட்டே இருக்காத, போ போய் குளிச்சிட்டு வா. குளிக்கிறேன்க்கா, முதல்ல டீ குடு. ஆமாடா, டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளி. பல்லு தச்சிட்டியா? நேத்தே தேய்ச்சிட்டேன்ப்பா. அட கழுத. டீ எல்லாம் போட்டு ரெடியா தான் வச்சிருக்கேன், நீ போய் பல்ல தேய்ச்சிட்டு வா போ. ஏக்கா குடுக்கா, குடிச்சிட்டு போறேன், ஆறி போயிடும் அப்புறம். அடி ராஸ்கல், போய் ஒழுங்கா பல்ல தேய்ச்சிட்டு வா. ஃபிளாஸ்க்ல தான் ஊத்தி வச்சிருக்கேன். ஊருக்கு வந்தாலே பல்ல தேய் குளின்னு 1008 வேலை சொல்லுவீங்கன்னு நான் ஊர் பக்கமே வர்றதில்ல. ஏக்கா அப்ப மெட்ராஸ்ல நீ பல்லு தேய்க்காம குளிக்காமையா இருக்க? ஏ போடா. இவ என்ன கண்ணு அப்படியே தான் இருக்கா? அதெல்லாம் எல்லாம் சரியா போகும். போ மலரு, போய் பல்ல தேய்ச்சிட்டு வா போ. சரி காட்டி எடுத்து வை, இந்த வந்துடுறேன், 2 நிமிஷத்துல வந்துடுவேன். ஏக்கா கொஞ்சம் நல்லா தான் தேய். சரிடா, அப்ப போய் பல்ல தேய்ச்சிட்டு வரேன். சரி போ போ போய் தேய்ச்சிட்டு வா போ. என்னதான் இன்ஜினியருக்கு படிச்சு ₹1,00,000 சம்பாதிச்சாலும் இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்கா. அப்படியெல்லாம் இல்லப்பா, என் தங்கச்சி ரொம்ப பொறுப்பானவ. ஆமாடா ஆமாடா, நான் என்ன இல்லன்னு சொன்னேன். சரி போ, பிள்ளைக்கு டீ எடுத்து வை போ. ம் அப்புறம் சாவாசமா உட்காந்து பேசுவோம். முதல்ல டீயை கொடு, பிள்ளைக்கு பசியோட வந்திருப்பா. சரிப்பா சரி. ஏப்பா என்னடா? அக்கா எனக்கு சீக்கிரமே பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. இங்க பாரு சந்தோஷ், கல்யாண செலவே எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கே நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல. அவதான் லோன் போட்டு எல்லா செலவையும் பார்க்கணும். நீ வேற என்னத்தையாவது பைக்கு அது இதுன்னு செலவெழுத்து விட்டுட்டு இருக்காத. ஏப்பா அக்கா தான்ப்பா வாங்கி தரேன்னா. இப்ப என்ன உனக்கு பைக்கு அவசரம்? அதெல்லாம் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போய் உன் சம்பாத்தியத்துல நீ வாங்கிக்கோ. வேலைக்கு போறவ அவளுக்கே என்ன ஒரு ஸ்கூட்டி வாங்கல அவ. எப்பா எங்கேயும் போக வரேன்னா பைக்கு தேவையா இருக்குல்லப்பா. எங்க போனாலும் நான் நடந்தே போக முடியுமாப்பா? சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள்ல போ. காலேஜுக்கு அப்படித்தானே போற. என்னப்பா அக்காவே வாங்கி தரேன்னு சொல்றா. குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு வளரணும்டா. சரி போங்க. கல்யாண செலவுக்கே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவனுக்கு இப்ப வண்டி வேணுமாம்ல. 2 ஆத்தாமார்கள்ல யாரு கெட்டின்னு இன்னைக்கு பாக்கணும். இதுல என்னடா சந்தேகம்? எப்பவும் உன் ஆத்தா கோமதி தான் கெட்டிக்காரி. அப்புறம் இந்த சிவகாமி மட்டும் என்ன ஏப்ப சாப்பையா? அப்பதா நீ கெட்டிக்காரியா? அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? நான் எல்லாம் நல்லவ, நான் வல்லவ. நான் நல்லவளுக்கு நல்லவ, நான் வல்லவளுக்கு வல்லவ. நல்லவதான் எப்பவும் ஜெயிப்பா, வல்லவளுக்கு புல்லு ஆயுதம். 2 பேரும் மாத்தி மாத்தி சினிமா டைட்டிலா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பிறகு வேற என்னடா செய்யணும்? 2 ஆத்தாமார்கள்ல யாரு கெட்டிக்காரின்னு வேலையில காட்டுங்க. இப்ப என்ன, இந்த வெங்காயத்தை உரிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா கோமதி. நான் என்ன இந்த கீரையை ஆஞ்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா சிவகாமி. 5 நிமிஷத்துல அம்புட்டு கீரையே ஆஞ்சிருவேன். நான் மட்டும் என்ன 4 நிமிஷத்துலயே எல்லா வெங்காயத்தையும் உரிச்சிருவேன். அவ்வளோலாம் வேண்டாம். பிறகு 2 பேருக்கும் 10 நிமிஷம் டைம். சரி, இந்த 10 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ள நீ ஃபர்ஸ்ட் ஒரு கட்டு கீரையை ஆஞ்சு முடிக்கிறியா, இல்ல நீ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கட்டு வெங்காயத்தை உரிச்சு முடிக்கிறியாங்கிறது தான் போட்டி. சரி, எனக்கும் சரி. கீரையில ஒரு களை இருக்கக்கூடாது. இருக்காது இருக்காது. வெங்காயத்துல ஒரு தோல் இருக்கக்கூடாது. அடைக்கு இருக்கா, வெங்காயம் முழுசுமே தோலாதான் இருக்கும். இங்க பாரு, இந்த மாதிரி அறிவாளித்தனமாலாம் பேசக்கூடாது என்ன. வெங்காயம் முழுசுமே தோல் தானடா. மேல் தோலை மட்டும் உரி. சரி ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? எப்பவும் இந்த கோமதியை மிஞ்சுறதுக்கு இந்த வீட்டுல ஆளே கிடையாது. இந்த கதையில மட்டும் எதுக்கு இவளை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க? ஏசு உயிர் தெளிந்து வந்த மாதிரி நானும் உயிர் தெளிந்து வந்திருக்கேன். ஏண்டா முத்துக்கண்ணு? என்ன சிவகாமி? பேர சொல்லி கூப்பிட்டா பல்ல கட்டி போடுவேண்டா. சரி சொல்லு அப்பதா, என்னன்னு சொல்லு. அது உங்க அப்பனை பெத்தவங்கிற மரியாதை இருக்கட்டும். நான் மட்டும் என்ன ஏண்டா டேய்? என்ன கோமதி? உங்க அம்மாவை பெத்தவடா நானு. ஆமா, ஐஏஎஸ் எக்ஸாம்ல தான் கேட்க போறாங்க, யாருக்கும் தெரியாது பாரு. அப்படின்னா என்னையும் ஆத்தான்னு கூப்பிடு, கோமதின்னு கூப்பிட்டா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஆக மொத்தத்துல 2 பேரும் வெங்காயமும் உரிக்க மாட்டீங்க, கீரையும் ஆய மாட்டீங்க. போட்டிக்கு நான் ரெடி, நானும் ரெடி. அப்புறம் என்ன, ரெடி ஸ்டார்ட், ஆரம்பிங்க. எப்பவும் இந்த கோமதி கிழவி மட்டும்தான் நம்ம கிட்ட வம்புக்கு வருவா. இவ ஒருத்தைய சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இதுல இந்த அப்பத்தால வேற கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இவளும் இவ பல்லும் வாயை திறந்தான்னு பேசவே தேவையில்லை. டிராகுலா மாதிரி அப்படியே எங்க ஐயாவை கடிச்சு கொதறிடுவா. என்னடா என்னமோ முணுமுணுட்டே இருக்க? நீ எத்தனை கீரை ஆஞ்சிட்டு இருக்கேன்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கேன். போடக்கு இருக்கா? வேலையை பாரு அப்பதா.
இது பாக்குறதுக்கு தான் கிளவி, ஆனா எல்லா விஷயத்துலயும் எனக்கு போட்டியா தான் வந்து நிப்பா. ஒரு கிளவியவே நம்மளால சமாளிக்க முடியாதே, இதுல 2 கிளவிங்களை எப்படி கெட்டி மேய்க்க போறோம்? உரிச்சிட்டேன் முத்துக்கண்ணு, இங்க பாரு, ஆத்தா தான் முதல்ல உரிச்சிட்டேன். நானும் உனக்கு முன்னாடியே கீரை ஆஞ்சு முடிச்சிட்டேன். ஆஞ்சு முடிச்சாச்சுன்னா அப்ப கையை தூக்க வேண்டியதானே? நான் கையை தூக்க முன்னாடி தான் நீ கத்திட்ட. நான் கத்துனேன்னா நீங்க என்ன வாயை கடன் கொடுத்துருக்கீங்களா? நீங்களும் கத்த வேண்டியதானே மைனி. முத்துக்கண்ணு இங்க பாருடா. எங்க காமி பாப்போம். டேய் அவளை பாருடா. அவளை தான் நான் பல வருஷமா பாத்துட்டு இருக்கேன், நீ காமி. என்னத்த காமிக்க? கீரை ஆஞ்சத காமி. இங்க பாரு, ஒரு தண்டு இல்லாம ஆஞ்சிருக்கேன். வெரி குட், கொண்டா. கோமதி, நீ வெங்காயத்தை கொடு. யார் ஜெயிச்சதுன்னு சொல்லு. நீ குடு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், குடு. அப்படின்னா சர்ச்சு வர போறாரா? எது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வேணா கூட்டிட்டு வருவோமா? நீ தானடா சொன்ன சர்ச்சு வருவாருன்னு. அது நான் தான், கொண்டா. இந்தா எப்படி உரிச்சிருக்கேன் பாரு, ஒரு தோல் கூட இருக்காது மேல. நல்லா தான் இருக்கு. சரி, யார் ஜெயிச்சதுன்னு தீர்ப்ப சொல்லு. நான் தானே? முத்துக்கண்ணு ஆத்தா தானையா? முத்துக்கண்ணு அப்பத்தா தானையா? 2 பேருமே இல்ல. அப்புறம் அப்புறம் ஜெயிச்சது நான் தான். நீயா? ஆமா அண்ணே. எதுக்குடா அவனை கூப்பிடுற? இப்ப எதுக்குடா அவனை கூப்பிடுற? டேய் தம்பி, வேலையை முடிச்சாச்சா? முடிச்சிட்டேன்னு. சரி கொண்டா. இந்தாங்க அண்ணே, விரல்லாம் வலிக்க வலிக்க வெங்காயம் உரிச்சேன். அப்படியாடா தம்பி? சரி. ஆமாண்ணே, சமையல் முடிஞ்சிருச்சா இல்ல நான் எதுவும் வந்து ஹெல்ப் பண்ணணுமாண்ணே? இந்த கீரையை மட்டும் தான் கடையணும், நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. தம்பி வாக்கா வா. பாத்தேன் பாப்பா, வா. வந்துட்டேன். ஆமா அப்பத்தா, என்ன பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? இங்க உன் தம்பிக்காரன் இருக்கான்ல? ஓய் கருப்பாயி, என்ன டிஃபன் கேரியரோட வந்திருக்கா? ஆமா, என்னக்கா அது? சாப்பாடு தான்டா, சாம்பார் அவியலுன்னு இன்னைக்கு கொஞ்சம் வகை வகையா வச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதான் அதத்தான் கொண்டு வந்திருக்கேன். ஆகாத வேலையா பாரு. என்னடா ஆகாத வேலை பாத்துட்டேன்? உனக்கும் மச்சானுக்கும் மட்டும் சமைக்க வேண்டியதானே? இல்லடா தம்பி, நீ சோறு மட்டும் வச்சுக்கோ. அக்கா அவியல் சாம்பார் ரசம்னு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீ என்கிட்ட கொடு பாப்பா. அத இவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு கீரையை தான் கடைஞ்சு கொடுக்குறான். அவியல் சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு? கொடு. ஒரு இடத்துல இருக்க முடியாது உன்னால, என்ன? ஏன்டா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுல்ல? ஆமா, அதுக்கு செவனேன்னு உன் வீட்டுல இருக்க வேண்டியதானே? ஏண்டா சாப்பாடு கொண்டு வந்தது ஒரு குத்தமா? ஒரு குத்தம் இல்ல, நீ கொண்டா பாப்பா. இந்த கிறுக்கனுக்கு என்ன வேலை? தம்பி நீ என்னடா செஞ்சிருக்க? நான் எல்லா சமையலும் முடிச்சிட்டேன். ஐயா, கீரை மட்டும் தான் கடைய வேண்டியதா இருந்தது. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேனா? ஆமா, இப்ப பாரு, நைட்டுக்கும் அதை தான் வச்சு சாப்பிடணும். சரி, நீ என்னடா செஞ்சிருக்க? என் பேர என்ன செஞ்சிருப்பான்? ஒரு ரசம் வச்சிருப்பான், சோறு வடிச்சிருப்பான், இந்த கீரையை கடைய போறான். தினம் அதைத்தானே போட்டு கொள்றான் என்னைய. இங்கே பாப்பா, எங்க 2 பேரையுமே டாக்டர் நிறைய கீரை சாப்பிட சொல்லி இருக்காரு. ஆமா சொன்னாரு, தெரியும்ல. அதனாலதான் என் பேரன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை கடையிறான்னு சொல்லு உங்க அப்பத்தா கிட்ட. காது எங்களுக்கும் கேட்கும். காது மட்டும் காட்டு என்ன செய்ய? சண்டை போடாம இருங்கத்தா 2 பேரும். தம்பி என்னக்கா? அக்காவுக்கு இன்னைக்கு தலை சீவும் போது சீப்புல நிறைய முடி வந்துருச்சியா? ஐயோ, ஊருக்குள்ள அவளுக்கு என்ன கவலை, இவளுக்கு என்ன கவலைன்னு பாரு. தம்பி குட்டி என்னையா செய்யறது? என்ன செய்யறதுன்னா, இப்படி தனம் கொட்ட ஆரம்பிச்சதுன்னு வையேன், அப்புறம் முடி எலிவாளா போயிரும். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? மாமா சொன்னாரு, முயல் ரத்தம் இருக்குல்ல, ஓய் இருடா, அந்த ரத்தத்தை ஒரு துணியில நனைச்சு வெயில்ல காய வைக்கணுமா. அப்புறம் அதை எண்ணெய்க்குள்ள போட்டு நல்லா காய்ச்சி. இந்தா ஆகாத வேலை எதையாவது பார்த்து வைக்காத. இல்லடா, முயல் ரத்தத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கான். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இல்லடா தம்பி, அப்படிதான் சொன்னாங்க. உனக்கு ஒரு 4 முடி கொட்டுதுங்கிறதுக்காக ஒரு முயலை கொல்ல சொல்றியா? அப்புறம் ஜட எலிவாளா போயிரும். இந்தா கீரை கடைஞ்சு தாரேன், ஒழுங்கா அதை வச்சு சாப்பிடு. ஆமா, ஏதாவது இரும்பு சத்து குறைஞ்சிருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை சாப்பிடு. சரி. தன்னால முடி உதிர்றது நின்றும். அப்படியா? டாக்டருக்கு எதுவும் படிச்சிருக்கியா? இந்த எகத்தால பேச்சு தானே வேண்டாங்கிறது. உன் தம்பி சொல்றது கேளுதா. உன் தம்பி கீரையா செஞ்சு கொடுத்துதான் எனக்கெல்லாம் பாத்தியா முடி எப்படி கருகருன்னு இருக்குன்னு. தலை சீவும் போது சீப்புல ஒரு 2-3 முடி தான் வரும், அதுக்கு மேல ஒன்னும் வராது. ஆமா, அப்படி பார்த்தா நானும் தான் தினம் கீரை சாப்பிடுறேன். எனக்கு அந்த முடி அப்படியா இருக்கு? அது அவங்க வம்சாவளி அப்படி, நம்ம வம்சாவளி அப்படியா? என்னடா பாப்பா? ஆமா, பெரிய ராஜ வம்சம். ஆளும் கருப்பு முடியும் கருப்பு. ஆமா, அதே மாதிரி இவங்க ஆளும் வெள்ளை முடியும் வெள்ளை. சண்டை போடாம இருங்கத்தா, எனக்கே முடி கொட்டுதுன்னு கவலையில இருக்கேன், இவளுக வேற. தம்பி ஏதாவது செய்யுடா. கீரையை கடைஞ்சு தாரேன், எடுத்துட்டு போய் சாப்பிடு. அப்ப முடி உதிர்றது நின்றுமா? இந்த ஒரு வாரம் சாப்பிட்டு பாரு, அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு. சரி, உட்காரு, சமைச்சு எடுத்துட்டு வரேன். நான் போகணும்டா, கடையில மாமா ஒத்தையில இருப்பாரு. நீ செஞ்சுட்டு நீ கொண்டு வா, இல்லைன்னா இவங்கிட்ட கொடுத்து விடு. எனக்கு வேற வேலை இல்ல. சரி, அப்படின்னா இந்த வெட்டியா உட்காந்துருக்கிற 2 கிழவிகிட்ட யார்ட்டையாவது கொடுத்து விடு, நான் கிளம்புறேன். தாத்தா பாப்பா, போத்தா, அங்க என் மாமா ஒத்தையில கடையில இருக்காரு, நான் போய் பார்க்கணும். தம்பி வாரேன்டா. குட்டி வார. என்னடா? கிளம்பு. சரி போயிட்டு வா, நான் செஞ்சு கொடுத்து அனுப்புறேன். சரியா குட்டி. கோமதி வார. என்ன பா? கொண்டா அந்த டிஃபன் கரியரை கொண்டா. போயிட்டு வாடா பாப்பா, போயிட்டு வா. பொக்குவாய் கிளவி, அவளுக்கு எத்து பல்லுன்னா உனக்கு பொக்குவாய். இதுல கோவம் மட்டும் 2 பேருக்கும் எம்பிட்டு வருதுன்னு பாரு. சாப்பிட்டு டிஃபன் கரியரை கழுவி வை, நைட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஆட்டும் தாப்பா, ஆட்டும்.
இவளை ஏதாவது வெளியூர்ல கட்டி கொடுத்துருக்கணும். ஒரு நாளைக்கு 10 தடவை வீட்டுக்கு வந்துட்டு போறா. இங்க வராம வேற எங்க போவா? போய் வேலையை பாரு போ. ஓய் சிவகாமி, என்னடா? எங்க உன் புருஷரு? அவர் எங்க ஊரை சுத்த போயிருக்காரோ யாரு கண்டா? சரி இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? ஏண்டா கை வலிக்க நான் கீரை அஞ்சு கொடுத்தா உங்க அண்ணன் கிட்ட என்னமோ நீ செஞ்ச மாதிரி பேர் வாங்கிட்ட. ஆமா நானும் தான் வெங்காயம் உரிச்சு கொடுத்தேன், என்னமோ இவன் செஞ்ச மாதிரி பேர் வாங்கிட்டான். அதான் சொன்னேன், ஜெயிச்சது நானு. 2 கிழவிகளும் வெட்டியா தானே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு அதான் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்தேன். ஏண்டா அன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டாண்டுக்கு போலையா? ஏ கோமதி, அது ரெஸ்டாரண்ட். அதான் சைக்கிள் ஸ்டாண்டு ஸ்கூட்டர் ஸ்டாண்டு மாதிரி அது ஒரு ஸ்டாண்டு, அப்படித்தானே? உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க. உங்க ஆத்தா அப்படித்தான், அவளுக்கு இங்கிலீஷும் வராது ஒன்னும் வராது. என்னை மாதிரி 4 எழுத்து படிச்சிருந்தாவள தெரிய போகுது. ஏன் முதுகண்ணு, ஆவணி மாசம் பிறந்துருச்சு, நிறைய கல்யாண முகூர்த்தம் வரும், உனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு வேலை ரொம்ப இருக்கும்ல? ஆமா, இங்க மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா கல்யாண வீடுகளுக்கும் என் பேரன் தானே போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கிறான். ஆ, கல்யாணம் மட்டுமா, இந்த சடங்கு திருவிழா காது குத்துன்னு அம்பட்டுக்கும் என் பேரன் தானே. என் பேரனாக்கும். நான் ஒரு பொண்ணை பெத்து என் மருமகனுக்கு கட்டி கொடுத்ததுனாலதான் என் பேரன் பிறந்தான். உனக்கு முன்னாடியே நான் ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருந்ததுனால தானே உன் மகளை என் மகனுக்கு கட்டி கொடுத்த. அதனாலதான் என் பேரன் பிறந்தான். என்னையா? ஆமா சிவகாமி. எனக்கும் ஆமா கோமதி சொல்லுடா. ஆமா கோமதி. உங்க அண்ணன் ஊர்ல எல்லா விசேஷ வீட்டுக்கும் சமைக்கிறான், நீ எல்லா விசேஷ வீட்டுக்கும் போட்டாவும் வீடியோவும் எடுக்கிற. அங்க மொத்தத்துல என் 2 பேரனுங்க இல்லாம இங்க சுத்து வட்டாரத்துல எந்த விசேஷமும் நடக்காது. என் பேரன் பெரியவனை மாதிரி சமைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பறந்துல வரணும். அதே மாதிரி என் பேரன் சின்னவன் மாதிரி போட்டாவும் வீடியோவும் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பறந்துல வரணும். உனக்கு போட்டியே கிடையாது இந்த ஊருக்குள்ள, என்னையா? ஆமா கோமதி. போட்டானா வீடியோனா எம்கே, எப்படி தானே குட்டி? ஆமா ஆமா. நம்மள மீறி இன்னொரு ஆள் வரவே கூடாது, வரவும் விடக்கூடாது. அதுக்கு உண்டான படிப்பை படிச்சுட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமையா கண்ணு. அப்போ என்ன மீறி இன்னொருத்தவங்க வந்துருவாங்களா? வரதான் விட்டுருவேனா? அப்படியா? ஆமா, என் மக அதுக்குன்னு ஸ்பெஷலாவில படிச்சிருக்கா. போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்குமா படிப்பு இருக்கு? பிறகு அதுக்கு பேரு விஸ்காம். விஸ்காம்னு ஒரு படிப்பா? ஆமா, விஷுவல் கம்யூனிகேஷன். என் மக வெண்ணிலா இந்த வருஷம் தான் படிப்பை முடிச்சிட்டு ஊருக்கு வந்திருக்கா. ஆமா, இந்த படிப்பு படிக்க தான் போயிருந்தாளா மெட்ராஸுக்கு? ஆமா, பின்ன பிள்ளை படிப்பு முடிச்சிருச்சு, அவளுக்குன்னு ஒரு ஸ்டூடியோவும் வச்சு கொடுக்க போறோம் இங்க நம்ம ஊருக்குள்ள. அப்படிங்களா? சரி சரி. பொம்பளை பிள்ளைக்கு என்னத்துக்குயா போட்டாவும் வீடியோவும் கேமராவும்? என்ன இப்படி பொம்பளை பிள்ளை தானேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? வரகண்ண, ஆம்பளை ஆளுக்கு பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பொம்பளை ஆளுக்கு பார்த்தா விளங்குமா? பொம்பளை பிள்ளைங்க இப்ப ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, கப்பல் ஓட்டுறாங்க. ஆமா, வானத்துக்கு அந்த பக்கமே போயிட்டு வராங்க, சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும். ஒரு கேமராவை பிடிச்சி போட்டோ எடுக்க மாட்டாங்களாக்கும். என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி சொல்லுங்க ஐயா. என்னமோ போங்க, பொம்பளை பிள்ளைய பெத்தமா ஒரு 10 பவுன் நகையை சேர்த்து வச்சு நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தமான்னு இல்லாம இப்படி கேமரா வாங்கி கொடுத்துட்டு ஊர் ஊரம் சுத்த விட்டுருக்கீங்களாக்கும். போங்கய்யா போங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க இந்த காலத்துல போய்? என் பிள்ளையெல்லாம் நான் 12வதோட படிப்பை நிறுத்திட்டு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துருவேன். ஆஹா, ஆமா ஐயா, பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் ரொம்ப படிக்க வைக்க கூடாது, அப்புறம் வீட்டுக்கு அடங்காம போயிருவாளுங்க. உங்க நினைப்பு அப்படித்தான் இருக்கு போல. பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு அந்த பிள்ளைய தாங்கால நிக்க வச்சுட்டோன்னு வைங்க, நாளைக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வந்தாலும் யார் கையையும் எதிர்பார்த்து நிக்க வேண்டியதில்ல. அந்த பிள்ளைகளே தன்னைய பாத்துக்கிடும், ஏன் கடைசி காலத்துல நம்மளையும் பாத்துக்கிடுவாங்க, நமக்கும் கஞ்சி ஊத்துவாங்க. ஆமா, அந்த பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற காசை நம்ம சேர்த்து வச்சு பேங்க்ல போட்டு வச்சோன்னு வைங்க, நம்மளே பாத்துக்கிடலாம். இந்த பேச்செல்லாம் சரிப்பட்டு வராது, போங்க. அவர் அப்படித்தாங்க ஐயா, நீங்க விடுங்க. சரி, உங்க பிள்ளை வெண்ணிலா படிப்பை முடிச்சுட்டா, எப்ப கட்டி கொடுக்கறதா உத்தேசம்? அதுக்கு என்ன அவசரம்? இப்பதானே படிப்பு முடிச்சிருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டும், சம்பாதிக்கட்டும், அதுக்கப்புறம் பாப்போம். என்ன அவளுக்குன்னு ஒருத்தன் இன்னமே தான் பிறந்து வரப்போறானாக்கும், ஏற்கனவே பிறந்திருப்பான்ல. என் பிள்ளைய தேடி வருவான் ஒரு நாள், அப்ப கட்டி கொடுத்துட்டா போகுது. சரி, கட்டி கொடுக்கணும்ல என்னைக்காவது ஒரு நாள். எம்பிட்டு நகை சேர்த்து வச்சிருக்கீங்க? எவ்வளவு ரொக்கம் வச்சிருக்கீங்க? என்னத்துக்கு? 5 பைசா கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைய கட்டுறதுக்கு கட்டுற மாப்பிள்ளையில ரொக்கம் கொடுத்து கட்டணும். நல்லா இருக்கியா உங்க பேச்சு? கல்யாண செலவுக்காவது காசு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் என் பிள்ளையும் கொஞ்சம் சம்பாதிப்பா. இருக்கிற காசை பூரா செலவழித்து படிக்க போட்டுட்டீங்களாக்கும். ஆமா, என் பிள்ளை ஆசைப்பட்டா படிக்க போட்டுட்டேன். சரி, நகை எம்பிட்டு வச்சிருக்கீங்க? அது இருக்கு, ஒரு 5 பவுன் இருக்கு. 5 பவுன் எந்த மூளைக்கு காணும் இந்த காலத்துல? 5 பவுன்னா என்ன லேசாக்கும்? 1 பவுன் வாங்குறதுக்கே 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வேணும் இப்ப. ஆமா, கவர்மெண்ட் வேலையில இருந்திருக்கீங்க, ரிட்டையர் ஆயிருக்கீங்க, என்ன ஒரு 5 பவுன் தான் சேர்த்து வச்சிருக்கீங்களாக்கும்? ஆமா, இருந்த காசையெல்லாம் போட்டு அந்த பக்கம் ஒரு மனம் வாங்கி போட்டிருக்கேன். பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அந்த காசை வச்சு வீடை கட்டிடணும், அவ கையில கொடுத்துடணும். என்னையா விவரம் புரியாத ஆளா இருக்கீங்களே? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்க போறீங்க, அந்த பிள்ளைக்கு எதுக்கு வீடு? நகை நட்டு சேர்த்து வைக்காம இப்படி மனம் வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்க என்னையா விவரம் புரியாத ஆளா இருக்கீங்க? நகையை எத்தனை நாளைக்கு பத்திரப்படுத்தி வைக்க முடியும்னு பாக்குறீங்க? வெட்டிக்குள்ள வச்சிருந்தா திருட வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருவானோன்னு பயமா இருக்கும். கழுத்துல ஓட்டு போனாலும் எங்கேயாவது போனா அத்துட்டு போயிருவானோன்னு பயமா இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் தொலைஞ்சு போகக்கூடிய பொருள் இல்ல அது. இதுவே பிள்ளைக்கு அவ பேர்ல ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டோன்னு வைங்க, நாளைக்கு எதுவும் ஒரு பிரச்சனைன்னா அவளுக்கு பாதுகாப்புக்கு ஒரு வீடு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. உழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க ஐயா நீங்க. ஆமா போங்க.
சரி ரூபா எம்பிட்டு வச்சிருக்கீங்க? இருக்கு கைவசம் ஒரு 5-6 லட்சம் இருக்கு கல்யாணத்துக்குன்னு. 5-6 லட்சத்தை வச்சு பல்லு குத்த கூட முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? என் மகளுக்கு அதுலதான் நான் ஒரு கேமரா வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். அவளும் ஆசையா கேட்டுட்டு இருக்கா. படிப்பு முடிஞ்சதும் வாங்கி தரேன்னே. அதை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கேமரான்னா எம்பிட்டு வரும்? என்ன ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சத்துக்குள்ள வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆத்தாடி ஆத்தா, உங்களுக்கு பொழைக்க தெரியல போங்க. இல்லண்ணே அப்படி இல்ல. இப்ப அவளுக்கு ஸ்டுடியோ வைக்கணும். அப்ப கேமராலாம் நல்ல கேமராவா இருந்தா தானே 4 கல்யாண ஆர்டர்லாம் கையில கிடைக்கும். ஒரு கல்யாண ஆர்டருக்கு எம்பிட்டு சம்பாதிக்கலாம் தெரியுமா? 1 வருஷம் 2 வருஷத்துல வீட கட்டிடுவா என் மக. ஆமா, இப்ப என் மகளுக்கே சடங்குக்கு புக் பண்ணியிருக்கமே போட்டோவும் வீடியோவும் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் தான் 50,000 ரூபா. பாருங்க சொல்றீங்க. நாங்க நல்ல போட்டோ வீடியோன்னு டிசைனால எடுக்க சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஆர்டர் என் மகளுக்கு கொடுங்க, நல்லா எடுத்து கொடுப்பா. அது ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு இல்லைங்க ஐயா. அப்படியா? யாருகிட்ட பேசியிருக்கீங்க? எங்க தெருவுலயே ஒரு தம்பி போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்குதுல்ல. யாரு? இந்த கருப்பன் தம்பியோட தம்பியா? ஆமா ஆமா, அந்த தம்பி தான் ஸ்டுடியோ வச்சிருக்கு. ஓஹோ, சரி சரி. ஆமா எனக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, சடங்குக்கு கேட்டரிங் கான்ட்ராக்ட அண்ணன் கிட்ட கொடுத்துருக்கோம், வீடியோ கான்ட்ராக்ட தம்பி கிட்ட கொடுத்துருக்கோம். சரி 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 சரி. அப்ப அடுத்து உங்க வீட்டுல எதுவும் விசேஷம் வச்சீங்கன்னா அந்த ஆர்டரை என் பிள்ளைக்கு கொடுங்க. என்ன? சரிங்க ஐயா, கொடுக்குறோம். சரி, வீட்டுல உங்க மக இருக்காளா? அவ எங்க வீட்டுல இருக்கா? அவ இந்த வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது போக ஃபுட் ரிவ்யூவரா வேற இருக்கா. ஒரு சேனல் வேற வச்சிருக்கா. அப்படின்னா எல்லா ஹோட்டலுக்கும் போய் சாப்பிட்டு அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்றது. அப்படி சொல்லி சொல்லி அதை வீடியோல போடுவா. ஓஹோ, இதெல்லாம் ஒரு பொழப்பு பொம்பளை பிள்ளைக்கு. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க சாப்பாட்டு சீதை வெண்ணிலா. அது என்ன சாப்பாட்டு சீதை? ஆம்பளைங்க நல்லா சாப்பிடுறவங்களுக்கு சாப்பாட்டு ராமன்னு பேர் வைப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்கள்ல நானும் நல்லா சாப்பிடுவேன். அதனால எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேரு தான் இந்த சாப்பாட்டு சீதை. நம்ம சேனலோட பேரும் அதுதான். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல புதுசா ஒரு ஹோட்டல் திறந்திருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னும் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடோட டேஸ்ட் எல்லாம் ஒன்னொன்னு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நான் சாப்பிட போறது பானிபூரி தான். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒன்றுனா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேனா, அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியோட இந்த ஹோட்டலுக்கு படம் எடுத்து வருவீங்களா? ஓகேவா மேடம்? என்னப்பா தம்பி? நீங்க ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டேன். வேற என்ன மாதிரி வேணுமா மேடம்? இல்லைப்பா, போதும், அவ்வளோதான். ஓகே மேடம், அப்போ பில் கொண்டு வந்துடவா? பில்லா? எனக்கு எதுக்கு பில்லு? மேடம் பில்லு இவ்வளவு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்கல்ல மேடம், அப்புறம் பில்லு கொண்டாடணும்ல. ஐ எம் ஃபுட் ரிவ்யூவர் யூனோ. அப்படின்னா மேடம், ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டலுக்கா போய் அந்த ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து அந்த சாப்பாடு எப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கா, தரமா இருக்காங்கிறத என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னோட வியூவர்ஸுக்கு நான் சொல்லுவேன். சரிங்க மேடம். எப்படி இருந்தாலும் பில்லுன்னு ஒன்று கொடுக்கணும்ல மேடம்? இல்லப்பா தம்பி, உனக்கு புரியல. என்ன புரியல மேடம்? ஆக்சுவலா என்ன மாதிரி ஃபுட் ரிவ்யூவர் கிட்ட நீ காசே வாங்க கூடாது. என்ன மேடம் சொல்றீங்க? பின்ன என்னப்பா தம்பி, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்க ஹோட்டலுக்கு நான் விளம்பரம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் சேனல்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்க மேடம்? 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். சரி. என் வீடியோவை பார்க்குற 10,000 பேரும் இந்த வீக்கெண்டே உங்க ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள எல்லாரையும் சாப்பிட வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கா ஹோட்டல்ல? 10,000 பேர் வருவாங்களா மேடம்? வருவாங்கல்ல, என் வீடியோவை பார்க்குற எல்லாரும் வருவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா 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 மேடம். நியாயமா பார்த்தா ஒரு கஸ்டமருக்கும் கணக்கு வச்சு நீங்க தான் எனக்கு கமிஷன் கொடுக்கணும். ஆனா நான் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா நான் இதை ஒரு பொது சேவையாவே செஞ்சுக்கிட்டு வர்றேன். அப்படிங்களா மேடம்? ஆமாப்பா, சாப்பாட்டு சீதை வெண்ணிலா அப்படிங்கிற சேனலை யூடியூப்ல சர்ச் பண்ணி பாரு. அதுல நான் எத்தனை வீடியோ எத்தனை ஹோட்டலை பத்தி ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன்னு. சரிங்க மேடம். அதெல்லாம் பார்த்துட்டு எத்தனை ஹோட்டல்காரங்க எனக்கு பாராட்டி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. என்னால அவங்க ஹோட்டலுக்கு வியாபாரம் பல மடங்கு பெருகி இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியா மேடம்? ஆமா, இந்த சாப்பாட்டு சீதைய எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்க மேடம், எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்க மேடம்னு இன்விடேஷன் வச்சு கூப்பிடாத குறைதான். ஆமா, பட் கூப்பிடுறாங்கிறதுக்காக நான் எல்லா ஹோட்டலுக்குலாம் போயிட மாட்டேன். எனக்கு எந்த ஹோட்டல் பிடிக்குதோ அந்த ஹோட்டலுக்கு தான் நான் போவேன். அப்படித்தான் இன்னைக்கு உங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். நியாயமா நான் வரும்போது வாசல்ல நின்று பொக்கே கொடுத்து என்னை வெல்கம் பண்ணி இருந்திருக்கணும். அதுல இருந்தே நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கணும். எப்பவும் அப்படித்தான் பண்ணுவேன். இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க புதுசா ஹோட்டல் திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியல. ஓ அப்படியா மேடம்? ஆமா, சரி பரவாயில்ல, அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு. சரிங்க மேடம், இப்போ பில் கொண்டு வரவா? ஏண்டா மூச்சு முட்டை இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், அம்பட்டையும் கேட்டுட்டு மறுபடியும் பில் கொண்டாடுவான்னு கேக்குறேன். மேடம் பில் கொடுக்கலன்னா எங்க ஓனர் சத்தம் போடுவார் மேடம். நீ போயிட்டு உங்க ஓனரை வர சொல்லு, வந்து என்னைய பார்க்க சொல்லு. சரிங்க மேடம். யாருக்கிட்ட வந்துகிட்டு பில்லு கொண்டாடுவா நெல்லு கொண்டாடுவான்னு நிக்கிறான். மேடம் வாங்க, நீங்க தான் இந்த ஹோட்டலுக்கு ஓனரா? ஆமா மேடம், ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். நான் யாருன்னு தெரியுமா?
தெரியாது மேடம். சாப்பாட்டு சீதை வெண்ணிலா. அப்படி இல்லாம பேர் வைப்பாங்க? ஆமாங்க, அப்படி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். சரி. முதல்ல இருந்து எல்லாம் சொல்லணுமா? இல்ல, தம்பி எல்லாம் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தான். சொல்லியிருக்கான்ல, அதுதான். இப்போ உங்க ஹோட்டல்ல இருக்கிற எல்லா சாப்பாடையும் நான் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்கு, டேஸ்ட் தரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு என்னோட சேனல்ல வீடியோ போடுவேன். அதை பார்த்துட்டு உங்க ஹோட்டலுக்கு நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. சரிங்க மேடம். ஆனா இப்ப நீங்க சாப்பிடுறதுக்கு காசு? ஹலோ, உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் விளம்பரம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஓசியில சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நார்மலா ஃபுட் ரிவ்யூவரை நீங்க தாங்க வெல்கம் பண்ணி கூப்பிடணும். நானா பெரிய மனசு பண்ணி உங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கேன், இதான் நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா? இல்ல மேடம், எப்படி இருந்தாலும் சாப்பாடுன்னா அது காசு கொடுத்து தானே வாங்கணும். சரி, ஒன்னும் கெட்டு போகல. பில் கொண்டு வர சொல்லுங்க. அப்படி வாங்க மேடம். தம்பி போடா, போய் என்னென்ன ஆர்டர் பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் பில் ரெடி பண்ணி கொண்டு வா. சரிங்கண்ணே. இந்த ஹோட்டல்ல இருக்கிற எந்த சாப்பாடும் கொஞ்சம் கூட டேஸ்டா இல்ல. டேஸ்ட் மட்டும் இல்ல, தரமும் இல்ல, ஹைஜீனிக்கும் இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? இன்னும் சாப்பிடவே இல்ல. நான் இப்ப சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்ககிட்ட, அது எல்லாத்தையும் வீடியோல சொல்லி வீடியோவை பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஒருத்தனும் உங்க ஹோட்டல் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எப்படி வசதி செய்யட்டா? என்ன மேடம் சொல்றீங்க? பின்ன என்ன, ஃபுட் ரிவ்யூவர்னா என்ன சாதாரண ஆளு நினைச்சீங்களோ? மேடம், அதுக்குன்னு ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? நான் பண்றது ஒரு இலவச சேவை. அதே மாதிரி நீங்களும் எனக்கு அதே இலவச சேவையை பண்ணணும். நான் என்ன தினமுமா சாப்பிட வர்றேன்? என் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் உங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றேன். அதுல எனக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். சரிங்க மேடம், இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த பில்லு கில்லுங்கிற பேச்செல்லாம் பேசக்கூடாது. சரி, பேசல. அவ்வளவுதான். சாப்பிட்டு முடிச்சிட்டு சொல்றேன், ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கொண்டு வாங்க. ஐஸ்கிரீம்லாம் நம்ம ஹோட்டல்ல இல்ல மேடம். இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது வாங்கி கொண்டு வாங்க, அதுக்கும் சேர்த்து ஒரு ரிவ்யூவை போடுவோம். யாருக்கிட்ட? ஒரு ஹோட்டல் பிசினஸ் நடத்துற இவருக்கே இவ்வளவு இருந்தா கைவசம் 2 பிசினஸ் வச்சிருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பானிபூரியை சாப்பிட ஆரம்பிக்க போறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வெயிட் பண்ணிட்டே இருங்க.